இடைக்கால பிணையில் வெளிவந்த ஒரு நாளுக்கு பிறகு டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அரவிந்த் கெஜ்ரிவால், பாஜக மீண்டும் ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்தால் அனைத்து முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களும் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்று கூறினார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் சாமியார் ஆதித்யநாத் இன்னும் 2 மாதங்களில் பதவி இழக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். பாஜகவை ஊருக்கு கிராமமாக கொண்டு சென்ற எல்கே அத்வானி இன்று எங்கே உள்ளார்? ராமன் கோயில் இடிப்பால் பிரபலமாகி பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வர பாடுபட்ட முரளி மனோகர் ஜோஷி எங்கே? 5 முறை முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌகான், ராஜஸ்தானின் பாஜக முகம் என்று கூறப்பட்ட வசுந்தரா ராஜ் எங்கே? என்னை மனோகர்லால் கட்டார்தான் சைக்கிளில் அமர வைத்து சாக்காக்களின் பயிற்சிக்கு அழைத்து செல்வார். அப்போதெல்லாம் மனோகர்லால் கட்டார் எங்களுக்கு பெரியண்ணன் போன்றவர் என்று மோடிதான் கூறினார். ஆனால் அந்த மனோகர்லால் கட்டார் 4 மாதங்களுக்கு முன்பு வரை ஹரியானாவின் முதலமைச்சர். ஆனால் இன்று எங்கே? சத்தீஸ்கரில் பாஜகவின் ஆட்சியை அமர வைக்க பாடுபட்ட டாக்டர் ராமன் சிங் தற்போது எங்கே? இதர மாநிலத்தில் அவர்களின் கட்சிக்காரர்களே மோடிக்கு செல்லா காசுகள்தான். மோடிக்கு குஜராத் நண்பர்கள் மட்டுமே முக்கியத்துவம். இன்று பாஜக செயல் தலைவராக உள்ள ஜே.பி. நட்டாவுக்கு அங்கு மதிப்பில்லை. அவரை செயல் தலைவர் என்ற நிலையில்தான் வைத்துள்ளார்களே தவிர தலைவர் என்று இன்று வரை குறிப்பிடவில்லை. எப்படி காங்கிரஸில் மல்லிகார்ஜுன கார்கேயின் பேச்சுக்கு அத்தனை தலைவர்களும் மரியாதை கொடுக்கிறார்கள்? தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கட்டளையை கடைசி திமுக தொண்டன் கூட உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்கள். அதே போல ஜே.பி. நட்டாவின் பேச்சுக்கு ஒரு பாஜக தலைவராவது அடிபணிகின்றாரா? சென்னை சென்றால் அங்கே உள்ளூர் தலைவருக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் தவிர ஜே.பி. நட்டாவை ஏதோ விருந்துக்கு வந்தவர் போன்றதான் நடத்துகின்றனர். இதுதான் அனைத்து மாநில பாஜக நிலைமை. ஆகவே இவர்கள் தங்களை விடுத்து அனைத்து தலைவர்களின் அரசியல் வாழ்க்கையை முடித்து விடுவார்கள். இந்த தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் இன்னும் 2 மாதங்களில் உத்தர பிரதேச முதலமைச்சரை முகவரியில்லாமல் மாற்றிவிடுவார்கள். காரணம், இவர்களுக்கு வட மாநிலங்களில் சாமியார் ஆதித்யநாத் வளர்கிறாரோ என்ற ஒரு அச்சம் உள்ளூர ஓடுகிறது. கோரக்பூரில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினரான சாமியார் ஆதித்யநாத் 2014 உத்தரப்பிரதேச முதலமைச்சராக பதவியேற்றார். 2022 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் அவரது தலைமையில் பாஜக வெற்றி பெற்றது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்தபடியாக காவி உடை அணிந்த அரசியல்வாதி. நாட்டின் மிக முக்கியமான இந்துத்துவ முகமாக உள்ளார். பாஜகவில் 75 வயதை கடந்த பிறகும் எந்த தலைவரும் தீவிர அரசியலில் ஈடுபட மாட்டார்கள். இந்த சட்டத்தை பாஜகவில் கொண்டு வந்தவரே மோடிதான். இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமராக வருவார்கள் என்று இவர்கள் கேட்கிறார்கள். நான் பாஜகவுடன் கேட்கிறேன், உங்களுக்கு யார் பிரதமர் என்று. இது ஒரு கேள்விதான். ஆனால் தேர்தல் களத்தில் இந்திய மக்கள் அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள். நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி வெல்லும்.